எதிரிலா பலத்தினாய் வா வா வா. தேசப்பற்று தேசபக்தி வேறுபாடு உள்ளதா? வேறுபாடு இருக்கிறது என்றால் விளக்கம் தேவை. இதுவும் ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை கேட்டது எம் ரோஜா, 7வது படிக்கிற எம் ரோஜா கேள்வியை கேட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, பக்திங்கிறதுல நம்முடைய பக்தி இலக்கியங்கள்ல இருந்தே என்ன சொல்லியிருக்குன்னா, முற்று முழுமையாக ஒன்னே நீயே சரணாகதியை ஆக்கிக்கோ, இறைவன் எல்லாரையும் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் பக்தி கொள்கையில் தத்துவம்னு இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட தத்துவம் ரொம்ப நாளாக இருந்தது. பக்திங்கிறது அதுதான். டோன்ட் ஆஸ்க் கொஷின்ஸ், கேள்வி கேட்காதே அப்படிங்கிறது பக்தி. பெரும்பாலும் பற்று அப்படிங்கிறது கேள்வி கேட்க வைக்கிறது, அதுதான் பற்று. என் தேசத்தின் மேல் நான் பற்றுள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் என் தேசம் இதுதான் என் தேசம் என்று யாராவது சொன்னால் அதுதான் என் தேசமா என்ற கேள்வியை நான் எழுப்புவேன். எல்லோருக்கும் எல்லாமும் சமமாக இருக்க வேண்டும் என்ற நிலை இல்லாதது தான் தேசம் என்று யாராவது சொன்னால் அதுதான் என் தேசமா என்று நான் கேள்வியை எழுப்புவேன். என் தேசம் எல்லோருக்கும் உரித்தானது என்று நான் விரும்புவேன், என்று நான் நம்புவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்காவது குறைபாடு உள்ளதாக இருந்தால் அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு முயல்வேன். இது தேசப்பற்று. தேசபக்தி இதுதான் தேசம் என்று சொன்னால் அதுதான் தேசம் என்று ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது தேசபக்தி. இந்த ரெண்டுக்கும் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ், ரொம்ப அழுத்தமான ஒரு வேறுபாடு உண்டுங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். எதையும் ஏன், எப்படி, எதற்காக என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினான். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் என்ன சொன்னார் ஆயினும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னார். அதுதான் முக்கியம். தேசத்தை பற்றி யார் என்ன சொன்னாலும் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் இளையோராகி உங்களுக்கு தெரியும். இங்கு வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, வன்மங்கள் இருக்கக்கூடாது, அன்பு இருக்க வேண்டும், அரவணைப்பு இருக்க வேண்டும், ஆதரவு இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. அதற்கு பேர் தேசப்பற்று. அப்படி இல்லாமல் யாரோ சொல்லிட்டாங்க, பெரியவங்க சொல்லிட்டாங்க இதுதான் தேசபக்தியோடு இருக்கணும்னு, அதனால் வேறு எந்த கேள்வியும் கேட்காம தேசபக்தியோடையே நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன ஆகும்னா, நம்முடைய தேசத்தை நாமே கீழ் நோக்கி அழைத்து சென்று விடுவோம். அப்படி போயிடக்கூடாது. நம்முடைய தேசம் சரியான பாதையில் சற்று மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாதையை விரைவுபடுத்த வேண்டியது தான் நம்முடைய நோக்கமே அன்றி அது ஏன் மெதுவாக செல்கிறதோ அந்த காரணங்களை பற்றி வைத்து கொண்டு இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரியா? ஒளியிழந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறொப்பவே